இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா 30 அடி அகலமான தார் ரோடு ஃபேஸிங்கில் 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட். டோட்டல் பில்டிங் ஏரியா 1850 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் டிசைன் பண்ணி என்ட்ரன்ஸில் அதை மேட்ச் பண்ணியே அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் 10.5 26. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 360 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5000 லிட்டர். போர்ட்டிகோவோட ஃப்ளோரிங்க்கு செக்டு டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. அதை மேட்ச் பண்ணியே போர்ட்டிகோவோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்பவே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 5. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வாலில் அழகான வால் மவுண்டட் உட்டன் டிவி யூனிட். ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் CNC கட் டிசைன்ஸோட அழகான டோர் கொடுத்து பூஜ் யூனிட் கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 16க்கு 8. கிச்சன் வால் டைல்ஸ் கிரே வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கிச்சன் டேபிள் டாப்புக்கு மேலே ஓவர் ஹெட் கேபினெட்ஸ். கிச்சன் அண்ட் டைனிங்கோட சவுத் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்மே கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜுக்காக பெட்ரூமோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் கம்ப்ளீட்டாகவே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 5. வெஸ்டர்ன் க்ளோசட் ஹெல்த் ஃபாசட் டவல் ராட் வால் மிக்சர் ஷவர் வாஷ் பேஷன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியா சைஸ் 10க்கு 16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 10.
இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 8. ட்வின் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10க்கு 11. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 4. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK தனி வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.